உத்தரப்பிரதேசத்தில் இரு ஆசாமிகளால் பலாத்காரம் செய்யப்பட்ட போது கத்தியால் குத்தி குருடாக்கப்பட்ட சிறுமியை மருத்துவமனையில் சந்தித்து ராகுல் ஆறுதல் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் மாவட்டத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமி பிரீத்தியை சில தினங்களுக்கு முன் இரு வாலிபர்கள் வயலுக்கு தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்தனர். அதோடு தங்களை அடையாளம் காட்டிவிடாமல் இருக்க பிரீத்தியின் இரு கண்களிலும் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றனர். சுயநினைவில்லாமல் கிடந்த சிறுமி பிரீத்தி மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அவளது இரு கண்களின் கருவிழிகளும் சேதமடைந்த நிலையில் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாள். அவளை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் சந்தித்து ஆறுதல் கூறினார். प्रीति यहाँ पे 23 तारीख को भर्ती हुई थी और उसकी दोनों आंखों में चोट थी. अब वो 5 डॉक्टरों के बोर्ड जिसमें कि ऑप्थेल्मोलॉजिस्ट, न्यूरोसर्जन, गायनेकोलॉजिस्ट, साइकोलॉजिस्ट ये लोग देख रहे हैं लगातार और उसका विजन थोड़ा सा इम्प्रूवमेंट हुआ है. लिड पे स्वेलिंग कम हुई है. कॉर्निया में स्वेलिंग अभी दोनों तरफ है. लेफ्ट आई में परसेप्शन अभी नहीं है और दूसरी आंख में 6/9 का विजन है विदाउट एनी एज. उसको एंटीबायोटिक के साथ में दूसरी दवाइयाँ भी चल रही हैं और साथ साथ में साइकोलॉजिकल भी ट्रीटमेंट चल रहा है और हम उम्मीद करते हैं कि समय बीतते इसका स्थिति में सुधार आएगा. எய்ம்ஸில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் சிறுமி பிரீத்தியின் நிலையில் பெரிய அளவுக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இடது கண்ணில் கத்திக்குத்து பலமாக விழுந்திருப்பதால் மீண்டும் பார்வை கிடைக்க வாய்ப்பு இல்லை என்று டாக்டர்கள் ஏற்கனவே கூறியுள்ளனர்.